எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கி. என்ன எல்லாம் காலையிலேயே எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், அதனால தான் எல்லாரும் எந்திரிச்சு குளிச்சிட்டோம். என்ன முக்கியமான விஷயமா? எல்லாம் எந்திரிச்சு குளிச்சிருக்கீங்களா? அது போதும். சரி, அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறீங்களா எல்லாம்? ஐயோ அம்மா, நீங்க வேற போங்கம்மா. நாங்க எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கிறது வேற ஒண்ணுக்கு, நீங்க வேற போங்க. அப்புறம் எதுக்கு எல்லாம் சாரி கட்டியிருக்கீங்க ஒரே மாதிரி? ஈவினிங் மேல கோவிலுக்கு போல நம்ம கட்டியிருக்கோம். எது ஈவினிங் மேல? ஈவினிங்க்கு தான் இப்பவே எந்திரிச்சிருக்கீங்க. ஆமாம்மா, அதுக்காக தான். சரி, காஃபியை குடிச்சிட்டு கூப்பிடுங்க, நான் வந்து கப் எடுத்துட்டு போய்க்கிறேன். உங்களுக்கு எதுக்குமா கஷ்டம், நாங்களே எடுத்துட்டு வந்து கொடுத்துறோம், போங்க. வாடாமா, எந்திரிச்சியா? காஃபி குடிக்கிறியா? இல்லம்மா, இதுக்கு இவ்ளோ ஸ்பீடா ஓடி வர? நம்ம கௌசி தர கூப்பிட்டுட்டாங்க. சரிடா, நீங்களா பேசிட்டு இருங்க, நான் உள்ளார போறேன். சரிம்மா. சரி, நீங்களா பேசி முடிச்சிட்டு ஃபோன் கொடுங்க, நான் பேசிக்கிறேன். ஆமா, போன் சென்டர்ல வை. சென்டர்ல வச்சேன்னு வை, போன் கீழே விழுந்துரும். ஆமால, போன் கீழே விழுந்துரும்ல. அங்க இருந்து ஓடி வந்து போனை கட் பண்ணிட்டாங்க. ரிட்டர்ன் கூப்பிடுறீ. ஹாய் டி. ஹாய் மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஒரு 2 டேஸா வீடியோ காலே காணோம். செம்ம வேலை, செம்ம தயாரி, அதனால தான். ஓகே, சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோம். என்ன கட்டி இருக்கீங்க? என்ன கலர் சாரி கட்டி இருக்கீங்க? அதான் பார்த்தாலே தெரியுது. என்ன நீங்களும் ஒரே மாதிரி சாரி தான் கட்டி இருக்கீங்க? எனக்கு இந்த சாரி கட்டணும்னு ஆசையா இருந்துச்சு, கட்டணும். பாரு, எல்லாரும் ஒரே மாதிரி சாரி. வாட் a coincidence பாரு. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆமா, என்ன எல்லாரும் இந்நேரத்துக்கு எந்திரிச்சு குளிச்சிட்டு ரெடியா இருக்கீங்க? அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்டி. அப்படி என்ன விஷயம்டி? வேற ஒண்ணும் இல்ல, நிஷாந்தன கதை கேட்கறதுக்காக தான் இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்காங்க. இதுக்கு மேல தான் சாப்பிடணும் எல்லாரும். அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்களும் இதுக்கு மேல தான் பாப்பா வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடணும். வீட்ல சமைக்கிறது, கிச்சன், இந்த பாத்திரம் இதெல்லாம் டீ குடுக்குறீங்களா மேடம்? ஓ ஆமால, சமைக்கிறதுக்கு அந்த பொருள்லாம் தேவையில்ல, மறந்துட்டேன்டி. அம்மா, காலங்கத்துல எல்லாம் காஃபி வச்சிருக்காங்க, உன் கையில மட்டும் காஃபி வைக்கணும். நான் இப்பதான் ஓடி வந்தேன். நீ போன் அடிக்கிறீன்னு சீக்கிரமா வந்தேன். நம்ம குழந்தை என்ன சொல்லுது? அது என்ன சொல்லுது? அது பாட்டுக்கு அமைதியா இருக்கு. சரி, நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும், சரியா? நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். 2 பேரும் என்ன தாங்கன்னு தாங்குறாங்க. ஒரே குஷி தான். ஆமா, 2 பேரும் என்ன தாங்குறாங்களே. அங்க இருக்க வரைக்கும் நீங்கலாம், இங்க வந்தா இவங்க 2 பேரும். என்னடி நீ மட்டும் பேசிட்டு இருக்க? எல்லாம் வாய மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்க எங்களை பேச விடுறா? இது நான் பேச விடல. ஆமா, நீ தான் எங்களை பேச விடல. நீங்களா பேசுறதுக்கு அவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. மேடம்ங்க ரொம்ப பிஸி போலாங்க போனதுல இருந்து. நீங்க வெட்டியா இருக்கீங்க, நானும் வெட்டியா இருக்க முடியுமா? காலேஜ் போறீங்களா போகலையாடி? ஒரு 1 வீக் லீவு பா, நல்ல ஜாலியா வீட்ல இருக்கும். போங்க, பிரின்சிபல் அங்க அடிக்கணும், அப்பதான் தெரியும். அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கன்னு தைரியம் தான். ஆமாண்டி, நல்லா அடிக்க மாட்டாங்க. விடுப்பா, போய்க்கலாம். 1 வீக் தானே. அதுவும் எல்லாரும் இங்க இருக்காம, அதனால தான் போகல. எல்லாம் அவங்க வீட்டுக்கு போனோடனே காலேஜ் போயிருவோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டா பார்க்க முடியாது, அதனால தான் காலேஜ் போறீங்க. இங்க இருந்துட்டு எல்லாம் ஒண்ணா கிளம்பி ஒண்ணா போனா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? போடி நீ வேற. ஆமா மேடம், நீ இவங்க கூடயே சேர்ந்துக்கோ. இல்லடி, ஒண்ணா கிளம்பி போலாம். ஒண்ணா வீட்ல இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கும். சரிடி, அவங்க எல்லாம் ஒரு கிளாஸ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? எல்லாரும் இருக்கும்போது நாங்க மட்டும் போவோமா? மேடம், இது விசாரிக்கிறதுக்கு தான் போன் அடிச்சீங்களோ? சீச்சி, எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க தான் போன் அடிச்சோம். அப்புறம் அதை தவிர மத்த எல்லாத்தையும் பேசுறீங்க. சரி பாய். சரி பாய்டி. முதல்ல போய் சாப்பிடுங்க, இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. போறோம் நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே சாப்பிடலாமா சாப்பிட விடமா தோணுதுடி. பேசாம போய் நடந்து போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. சரி, நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. கதை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துறாதீங்க. எங்களுக்குலாம் டான் சாப்பாடு வருதுப்பா. உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துக்கே காஃபி எதிர்ச்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும். ஓகே பாய். பாய்டி. சரி, பார்த்து பத்திரமா இருங்க. ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு மேல அவ்வளவு அக்கறை போல. ஆமா, அப்புறம் இருக்காதா? உங்களை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம்டி. விடு பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் தானே. நாங்களும் தான் மிஸ் பண்றோம். நாங்க எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்றோம். நீங்களும் இங்க இருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும் தெரியுமா? எவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நாள் டக்கு நாங்க பறந்து வந்துரும். 1 வீக் தாண்டி ஓடி இருக்குன்னு எவ்வளவு நாள் இருக்கு. எப்படி 1 வீக் ஓடிச்சு உனக்கு மட்டும்? ரொம்ப கிண்டல் பண்ணாதான் அடிச்சிருவேன். நாங்க கிண்டல் பண்றோம். 1 வீக் ஓடிச்சு நீ தானே சொன்ன. நாங்களும் தான் இங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். அண்ணனுங்க, உங்களை அம்மாக்கா எல்லாத்தையும் மிஸ் பண்றோம் தெரியுமா? நீ அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி ஞாபகம் வந்துச்சு. அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அப்புறமா கொடுக்குறேன். கூட அப்புறமா பேசிக்கிறோம். ரொம்ப மிஸ் பண்றோம் டி. சீக்கிரம் வந்துருங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருவா எங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கு. சுடுமனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகின் கூட பாவை நன்னன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே, இன்பம் வரலாம் துன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை. கொஞ்சம் போர் அடிக்குதுடி. அவங்களும் இருந்திருந்தாங்கன்னா அவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும். இங்க நம்ம எல்லாம் இங்க இருக்கும்போது அவங்க மட்டும் அங்க இருக்காங்க.
இருக்காங்க பத்தியா? எல்லாம் ஒண்ணா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம், ஆனா தனித்தனியா இருக்காங்க பாரு. சரி விட பாத்துக்கலாம். ஆமா, என்ன காலங்கத்தனையும் எல்லாம் ஒரு கூட்டத்தை போட்டீங்க? ஒருத்தருக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா. அந்த ஒருத்தர் யாரு? வேற யாரும் இல்லனா நீங்க தான். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு? எங்கேயாச்சும் வெளியில போடுமா? இன்னைக்கு ஃபுல்லா வெளியில டவறது இல்லனா? அப்புறம் என்ன? நான் எல்லாம் மறந்துட்டீங்களா? என்ன மறந்துட்டீங்களான்னு கேக்குறீங்க? என்ன நிஷாந்த் கதை சொல்றேன்னு எல்லாம் மறந்துட்டீங்களா? அதுக்காக ஏமா இவ்வளவு நேரத்துல எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் கூட எல்லாம் சாரி கட்டி இருக்கீங்களா, எங்க வெளியில போறீங்களோன்னு நினைச்சேன். பொறுப்பு பருப்பு எல்லாம் வந்துருச்சோன்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க வேற அந்த பக்கம் கூட நாங்கள போக மாட்டோம்னா. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்காக இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு உட்காருமா? எல்லாம் போய் சாப்பிட்டு வாங்க போங்க. இப்பதானே காஃபி குடிச்சோம், அது இல்லாம இன்னும் சாப்பாடு ரெடி ஆகல. இப்பதான் சாப்பாடு ரெடி பண்ண போயிருக்காங்க. நீங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கலனா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆமா நிஷாந்த், நீங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கலாம். கதைக்கு இவ்வளவு ஆர்வமா? கதை கேக்குறதுனால சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது உங்க கதைனா இன்னும் ஹாப்பியா இருக்கும். ஆரம்பிங்க, எங்களுக்கு டைம் இல்ல. டைம் இல்லாம இந்த கதையை உட்காந்து கேட்கணுமா? இந்த கதை எங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. என் கதை உங்க வாழ்க்கையில என்ன முக்கியம்? அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நிஷாந்த், வாய் மூடிட்டு சொல்லுங்க. ஆமானா நாங்கள லவ் பண்ண உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டிப்ஸ் எடுத்துக்கணும். நான் சொல்லுங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஒண்ணுமே அழகான ஷர்ட் போட்டுக்கீங்க, பேண்ட் போட்டுக்கீங்க, நல்லா தான் தெரியுது. அதெல்லாம் என்கிட்ட வாங்க போற. வாங்குறது பிடிக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவீங்களா? கதையே ஆரம்பிங்க. நேத்தா எங்களுக்கு தூக்கமே வரல தெரியுமா? என்னாச்சு? என்ன இருக்கும் ஏதா இருக்குன்னு யோசிச்சு எங்களுக்கு தூக்கம் வரல. சரி கதையை சொல்ற கேளுங்க. அதுக்கு தான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கோம். ஹலோ, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ ஸ்கூட்டிக்கு முன்னாடி வந்து நின்னீங்க? நானும் பாக்குறேன், இந்த சைட் போகும்போதெல்லாம் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்னது வேணும்? ஏன்டா இப்படி கோவமா இருக்க? டேய் யாரா நாம யாரா பிரியா கூட பேசிட்டு இருக்கா? டேய் பிரியா கூட ஃப்ரெண்டா கூட பேசக்கூடாதா? ஃப்ரெண்டா இருந்தா என்ன பண்ணுவ? இல்ல அண்ணனா இருந்தா என்ன பண்ணுவ? ஏன்டா இப்படி கத்துற? நீ முதல்ல கோவத்தை குறை. இல்லடா அவன் வேணும்னே வேற ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குடா. நீ லவ் பண்ணும்போது அவனும் லவ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இரு. நானும் லவ் பண்றேன், பிரியா என்ன லவ் பண்றான்னு தான் நினைக்கிறானா? அவனை லவ் பண்றானா? எதுக்கு அப்படி டார்ச்சல் கொடுத்துட்டு இருக்கான்? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஏதாவது சொல்லிருப்பா, அமைதியா இருடா. உங்களை தான் கேட்டேன், எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்டேன். அதுவாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாயால தான் சொல்லணும், என்னன்னு சொல்லுங்க. சும்மா இந்த ஸ்கூட்டி எல்லாம் நிப்பாட்டுற வேலை எல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க. எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, வழி விடுங்க தயவு செஞ்சு. ஐயோ இருங்க பிரியா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ல. டேய் அங்க பாருடா அவனை. என்னங்க சொல்லணும்? சொல்ல வந்தது யார் சொல்லி தொலைங்க. இவன் செஞ்சு சொன்னதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபாலோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லைங்க. டேடே பிடிக்கலையா கேட்டியா? எனக்கு என்னமோ உன்னையும் சேர்த்துதான் சொல்றான்னு நினைக்கிறேன். வாய் மூடு. நீ வேற பூவெல்லாம் கொண்டு வந்திருக்க, என்ன பண்ண போறியோ தெரியலடா. செம்ம காண்ல இருக்க, அமைதியா இருந்துரு. அது வந்துங்க, அது வந்து நீங்க வந்துட்டே இருங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன். சாருக்கு என்னமா வளருன்னு வளர்றாரு. நீ கோட் ஷூட் போட்டு வந்தது இல்லாம என்னையும் கோட் ஷூட் போட்டு வந்துட்டா. ஏன் அப்படி பண்ற? பாக்குறதுக்கு எங்கேயோ வெளியில போற மாதிரியே இருக்குடா. செம்ம காண்ல இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருந்துரு. உன்னையே அடிச்சிருவேடா. அடிப்பீங்க நல்லா அடிப்பீங்க. ஏன் அடிக்க மாட்டீங்க? அவன் போய் ப்ரப்போஸ் பண்ணனா அவனை தூக்கி போட்டு மீதி எதுக்குடா என்கிட்ட கத்திட்டு இருக்க? இருடா உனக்கு இருக்குடா ஒரு நாள் இருடா. ஐயோ நீங்க வந்து போய் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே எனக்கு டைம் ஆயிருங்க. தயவு செஞ்சு வழிய விடுங்க. இத பாருங்க, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை நான் காதலிக்கிறேங்க. சொல்லிட்டீங்களா? நவருங்க, நான் கிளம்புறேன். ஐயா உங்க பதில சொல்லுங்க. பதில் சொல்லிட்டா வழி விட்டுருவீங்களா? தாராளமா. எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கலங்க, நவருங்க. ஐயோ ஒரே குஷிடா. அது கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்றது. ஆனாலும் அவன் மேல கோவம் இருக்குடா. எனக்கு என்ன தைரியம் இருந்தா ப்ரப்போஸ் பண்ண வருவான். நீங்க என்ன ஷேர் பண்ண வந்தீங்க? நான் வேற அவன் வேறடா. டேய் இப்ப எனக்கு பயமா இருக்குடா. என்னடா ஆச்சு? டேய் இல்லடா, நான் இப்ப போய் ப்ரப்போஸ் பண்ணி வேணான்னு சொல்லிட்டானா? அவ்வளவுதான், தாடி வளர்த்து அப்படியே சுத்திக்கிட்டு. டேய் என்னடா இப்படி பேசுற? சரி இரு, அவன் முதல்ல அவன் பேசுறத கேப்போம். என்ன நீ லவ் பண்ணி தான் ஆகணும். லவ் பண்ணாம மட்டும் போன அன்னையோட நீ கடைசிடி. அப்படியே சார், ரொம்ப பயந்துட்டேன் சார். கிளம்புறீங்களா? நீ என்ன லவ் பண்றதுன்னா விட்டுட்டேன். நான் ஏன் உன்னை லவ் பண்ணும்? வற்புறுத்தி வரது காதல் இல்லடா. அவளை வேற யாரையாவது மட்டும் காதலிச்ச நீ அவ்வளவுதான். நீ என்ன மட்டும் தான் காதலிக்கணும். அத நீங்க சொல்லக்கூடாது சார். நான் தான் சொல்லுவேன், வேற யாரையும் நீ காதலிக்க கூடாது. டேய் அவன் ரொம்ப ஓவரா போறான்டா. டேய் வெயிட் பண்ண, பிரியா என்ன சொல்றான்னு கேப்போம். எவதோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானடா. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு அமைதியா நிக்கிறியா? வழிய விட முடியுமா முடியாதடா? முடியவே முடியாதுடி. இந்த டி டா போட்டு பேசுறதெல்லாம் இங்க வேண்டாம். மரியாதையா வழிய விட்டுரு. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா நீ அவ்வளவுதான் பாத்துக்கோ. இப்ப எப்படி போவ? காலாலதா சார், மரியாதையா கை எடுத்துருங்க. என்ன பத்தி உனக்கு தெரியாது, மரியாதையா கை எடுத்துறா. கையை எடுக்க முடியாதுடி என்னால. நீ என்ன லவ் பண்றது சொல்லிட்டு தான் போகணும். என்ன நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிட்டு இருக்கா, நீங்க பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க. அட இருமா, நீ வேற நீயே பாரு என்ன நடந்துச்சுன்ட்டு. ஏற்கனவே அந்த அன்னைக்கு நான் கடுப்புல இருந்தேன். சரி சொல்லுங்க. டேய் அங்க பாரு, அவன் ரொம்ப ஓவரா போறா. கையெல்லாம் பிடிக்கிறான் பாத்துக்கோ. என்ன சார் கையை எடுத்துட்டீங்க? பயமா? எனக்கா பயம்? மரியாதையா என்ன காதலிக்கிற நீ. மரியாதையா என்னை விட்டு நீ தள்ளி போற, இல்லைன்னா என்ன ஆகுனே தெரியாது. என்ன கத்தி கூச்சல் போட போறியா? அதெல்லாம் எனக்கு இல்லடா. அந்த பழக்கம் சுத்தமா என்கிட்ட இல்ல. முடியலது கையேடுறா. எடுக்க முடியாது. என்னடி பண்ணுவ? நீ என்ன காதலிக்கணும்டி. கையேடுறா. முடியல இருந்து மரியாதையை கை எடுத்துரு. எடுக்க முடியாதுடி. லூசு கத்தாத, பக்கத்துல தானே இருக்க. முடியல இருந்து உன்னால கை எடுக்க முடியாது. எடுக்க முடியாதுடி. எட்ரா முடியல இருந்து கைய.
ஓ வலிக்குதுடி கையடி. என்ன பொண்ணுகிட்ட வந்து வம்பெடுத்துட்டா நான் சும்மா விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ வந்து லவ் பண்ற, நானும் அமைதியா விட்டுட்டேன். என்ன எதுக்கு லவ் பண்ற நீ சொல்ற? அதுக்கு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு, உனக்கு என்ன உரிமை இருக்கு? என் மனசுல யார் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமாடா? டேய் உன்னதான் சொல்ல போறான்னு நினைக்கிறேன்டா. ஏன்டா வாங்கி கட்டிக்கிற, அமைதியா இருடா. நான் வேற பையனை லவ் பண்ணலாம், வேற பையனை லவ் பண்ணாம கூட இருக்கலாம். உனக்கு என்ன வந்துச்சு? நான் ஏன் உன்னை லவ் பண்ணும்? என்ன அடிச்சுட்டா நான் விட்டுட்டு போயிருவேன் நினைச்சிட்டியா? கிளம்புறியா இல்ல? கிளம்புறேன். ஆமா, நீங்க எங்க? சும்மா தானே நின்னுட்டு இருந்தியா ரோட்ல, அதான் வந்து பார்க்கலான்னு வந்தேன். ஓ அப்படியே நிஷாந்த், ஓகே. ஆமா, கையில என்ன ஃப்ளவர்? அது வந்து நீ சொல்றா, நீ மூடுற வாய் அடிய பார்த்தல. டேய் தம்பி, இவங்களதான் நீ கல்யாணம் பண்ண போற, கொஞ்சம் உடம்பெல்லாம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. அது வந்து இவனுக்கு பர்த்டேவா, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஹாப்பி பர்த்டே ரகு. ஐயே நீங்க வேற, அவன் சொல்றான் நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப பர்த்டே கிடையாதா? என்ன நிஷாந்த், ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டு அப்படியே நிக்கிறீங்க? நீங்களே எப்ப பண்றீங்க? நானும் பாக்குறேன். அது ஒண்ணும் இல்ல, பூ அழகா இருந்துச்சா, வீட்டுல போய் அம்மாக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். ஓ, வீட்ல அம்மாவுக்கு கொடுக்கலாம்னா ஓகேங்க. அப்புறம் யாரையாவது லவ் பண்றீங்களா? அந்த பழக்கம் நமக்கு இல்ல, அந்த பழக்கமும் நமக்கு வேணாம்னு நினைக்கிறேன். டேய் என்னடா, டேய் அமைதியா இருந்துரு. அவன் மேல இருக்க கோவத்தை என் மேல கத்திட்டாங்கன்னா அமைதியா இரு. அதெல்லாம் இன்னொரு நாள் ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம். அப்ப யாரையும் லவ் பண்ணலையா? இல்ல யாரையும் லவ் பண்ணல, இதுக்கு மேல யாரையாவது பார்த்தோம்னா லவ் பண்ணலாம். ஓ, இதுக்கு மேல யாரையாவது பார்த்தாதான் லவ் பண்ணுவீங்களா? ஓகேங்க. அந்த பொக்கே எனக்கு தர முடியுமா? நல்லா இருக்கு. ஐயோ இந்தாங்க, உங்களுக்கு இல்லாத பக்கையா? இந்த பூவே உங்களுக்காக தான் வந்திருக்கு போல. ஏய் என்னடா, இந்த பூ அவங்க கையில போனாலே நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம்டா. இந்தாங்க. செம்ம அழகா இருக்குங்க, கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, என்ன கோட் ஷூட்லாம் வெளியே எங்கேயாவது போறீங்களா? ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அம்மா சொன்னாங்க, அதனால தான். ஓ அப்படியா, ஓகே. சரி, நான் போறேன். அந்த பூவை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க, அது என்னோட உயிர் மாதிரி, ரொம்ப பத்திரம். வச்சுட்டா போச்சு, கிளம்புங்க. ஐயோ ரே குஷிடா, என்னமோ ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு ஓகே சொன்ன மாதிரி பண்ற. ஏதோ ஒரு பணம் கட்டி போ. ப்ரப்போஸ் பண்ணணும்னு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். எங்க ரொம்ப பத்திரம், என்னோட உயிரையே உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், ரொம்ப பத்திரம். உங்க உயிர் தானே, ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். ஐயோ அழகா மழை பெய்யுது வாங்க நினைடா. அதுலயே சொன்னாங்க மழை பெய்யணும், கரெக்டா மழை பெஞ்சிருச்சுமா. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப மலையில நினைய பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்குங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு? நீங்க வேற, அவனுக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, ரொம்ப பிடிக்கும் போல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு மலைனா அவ்வளோ பிடிக்கும். சேம் பிச்சுங்க. இருக்கட்டும். சரி வாங்க, அப்படியே ஸ்கூட்டிட்டு போலாம். நீங்க பைக்ல வந்திருக்கீங்களா? ஐயோ என்கிட்ட பைக் இல்லங்க, எடுத்துட்டு வரல, நடந்துதான் வந்தேன். என்ன இப்படி உருட்டுற? அப்ப ரகு நீங்க? ஆமாங்க, நான் பைக்ல தான் வந்தேன். அப்புறம் என்ன, ரகு பைக்ல வரலாமே? போக முடியாதுங்க. ஏங்க போக முடியாது? போக முடியாது, விட்டு தொலைங்களே. சரி வாங்க, ஸ்கூட்டில போலாம். ஐயோ ஸ்கூட்டியா, ரொம்ப சந்தோஷம், வாங்க. உடனே பல்ல கட்டிட்டு போயிடுறா. மழை தேடி நான் நினைவேன், சம்மதமா சம்மதமா. குடையாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. ஹாய், ஹலோ. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டோரியை பத்தி தான் நாங்க பேச வந்திருக்கோம். அடுத்த ஸ்டோரியை பத்தி தான் பேச வந்திருக்கோம். அதுல நாங்க முடிவு பண்ணது இருக்கு. உங்களுக்கு அதுல எது வேணுமோ அதை நீங்க சொல்லலாம். நாங்க முடிவு பண்ணது 3 நாள் எனக்கு ஏற்கனவே பிறந்தவளோ, 3 நாள் பிரியமானவளே, 7வது நாள் வேற ஒண்ணு இருக்கு. இல்லனா வீக்ஸ்லி 1 பிரியமானவளே போலாமா? நீங்க எதை சொல்றீங்களோ அதை போடலாம். இல்லனா பிரியமானவளை வந்து சண்டே மட்டும் போடலாமா, இல்ல 3 நாள் அது 3 நாள் இதுன்னு பிரிச்சுக்கலாமா, நீங்க சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம எப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.